அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரிச்சுங்கிற கொரியன் ட்ராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஃபியூச்சர்ல நடக்க போற பாம் பிளாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்ட டூஜன் அதை தடுக்க ட்ரை பண்றான். அவனால அது முடியாது. ஆனா அந்த டைம் டூஜன் மூலமா கிடைச்ச க்ளூவை புரிஞ்சுக்கிட்டு சேர்மன் மட்டும் அதுல இருந்து தப்பிக்க. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப சேர்மனோட வீட்டுக்கு டூஜனை வர சொல்லியிருக்கவும் இதோட மத்த பசங்களுக்கு தெரிய வருது. அதுல ரெண்டாவது பையன் மட்டும் அப்பா இது வரைக்கும் நம்ம கூட தனியா பேசினதுல எதுக்காக இந்த டூஜனோட தனியா பேசுறாருன்னு கேட்கவும் அதுக்கான பதில் எங்களுக்கும் தெரியலன்னு மத்த ஆளுங்க சொல்ல இப்ப சேர்மனையும் டூஜன் தான் காட்டுறாங்க. சேர்மனும் நடக்க போற எலெக்ஷன்ல யார் தான் ஜெயிக்க போறான்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதோட நான் வர ஃபிளைட் பிளாஸ்ட் ஆக போற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் வர வழியை மாத்த சொல்லியிருக்கேன். உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியுமான்னு கேட்க எங்க தான் மாட்டிக்கிட்டோம்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு எதிர்காலத்தை பத்தி தெரியாது, ஆனா உங்களை பத்தி தெரியும். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கான பதில நான் சொன்னேன். அதோட செமி கண்டக்டர் பிசினஸ்ல நீங்க வியாபாரம் பண்ற யுக்தியை மாத்தணுங்கிறது தான். நீங்க வர வழியை மாத்தணும்னு சொல்லி நான் இன்ட்டு கொடுத்தேன். அது மூலமா நீங்க தப்பிச்சதா சொல்லவும் இந்த காரணம் எல்லாம் கேட்ட சேர்மனும் இது ஒரு நம்புற மாதிரி இருக்கணும். நான் கேட்ட கேள்விக்கான பதில நீ கண்டுபிடிச்சிட்ட. சரி சொல்லு, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், எவ்வளவு பணம் வேணும்னு கேட்க பணமா கொடுத்தா அதோட மதிப்பு எப்ப வேணாலும் குறையலாம். அதனால எனக்கு நிலமா வேணும்னு சேல் சிட்டியோட மேப்பை காட்டி எனக்கு இந்த இடத்துல தான் நிலம் வேணும்னு கேட்க அதுக்கு சேர்மனும் அந்த இடம் எதுக்கு உதவாது, அங்க சாதாரண மண்பானை செய்யற ஆளுங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல ஆனா டூஜின் அந்த இடம் தான் வேணும்னு கேட்க தாத்தாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதோட பேரங்கிட்ட ஒரு சவால் விடுறாரு. என்னால முடியாத ஏதாவது ஒண்ணு உன்னால செய்ய முடியுமான்னு கேட்க அதுக்கு பேரனும் உங்களால மட்டும் இல்ல உங்க குடும்பத்தாலே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணி காட்டுறேன். சவுத் கொரியால இருக்க மிகப்பெரிய லா ஸ்கூல்ல உங்களால எனக்கு சீட் வாங்கி தர முடியுமான்னு கேட்க தாத்தா முடியாதுங்கிறாரு. ஏன்னா அந்த லா ஸ்கூல்ல பணத்தை வச்சுல ஒவ்வொருத்தங்க மார்க்க வச்சுதான் சீட் கிடைக்கும். அந்த ஸ்கூல்ல இப்ப வரைக்கும் சேர்மனோட பசங்களுக்கோ இல்ல அவங்க பசங்களுக்கோ சீட்டே கிடைச்சதுல அந்த ஸ்கூல்ல நான் சீட் வாங்கி காட்டுறதா சொல்லவா இப்ப சேர்மனா ஒரு பேரனோட வெளியில வரவா குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வர சொல்லி இனிமேல் வாரம் நடக்கிற ஃபேமிலி மீட்டிங்க்கு என் 4வது பையன் குடும்பத்தோட வருவான்னு சொல்ல அதை கேட்ட மூத்த மருமக அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்காக இவங்க இங்க வரணும்னு கேட்க ஏன்னா டூஜூன் என்னோட பேரன், இனிமேல் இந்த வீட்டுக்கு அவன் அடிக்கடி வருவான்னு சொல்லவும் அதை கேட்கிற குடும்பத்துல இருக்க எல்லாருமே பொறாமப்படவும் டூஜூனும் முறைச்சு பாக்குறாங்க. அப்பதான் டூஜூனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நான் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கான முக்கியமான காரணமே இந்த குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தரால தான் நான் இறந்து போயிருக்கேன். அதை தடுக்கிறதுக்காக கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்ல இருந்து வேகமா நடந்துட்டு இருக்க. அப்படியே 10 வருஷம் கடந்து போகுது. 1996 டூஜூன் சேர்மன் சேலஞ்ச் பண்ண மாதிரியே லா ஸ்கூல்ல சேரவும் அவனை நிறைய பேர் பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து நீங்க எதுக்காக என்ன பேட்டி எடுக்க வந்தீங்கன்னு தெரியும், அதனால நானே என்ன பத்தி சொல்றேன். சூனியாங் குரூப்போட சேர்மன் ஜின்யாங்கோட கடைசி பேரன் நான் தான். என் பேரு டூஜூன். என் திறமையால செய்யுள்ள இருக்க மிகப்பெரிய லா ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்ல அப்ப பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆவர்ல நம்ம ஹீரோ என்னதான் திங்க் பண்றாருன்னு காட்டுறாங்க. இவனா இருந்தானா இறந்து போய் மறுபடியும் டூஜூனா பிறந்திருக்கேன். இதை டைம் டிராவலா இல்ல கூடு விட்டு கூடு பாஞ்சதால எனக்கு தெரியல, ஆனா இது என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா பயன்படுத்துக்குவேன். பின்னாடி வாய்ஸ் ஓவர் வர கட் பண்ண சேர்மன் டூஜூன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. இது வேற எந்த இடம் இல்ல, சின்ன பையனா இருக்க டூஜூன் ஒரு லேண்டை காட்டி இந்த லேண்டை தான் தனக்கு வேணும்னு சொல்லிருப்பாங்க. அந்த இடம் தான் இது. அப்ப வெறும் முள்காடா இருந்தது, இப்ப மக்கள் வாழ்ற குடியிருப்பா மாறிடுச்சு. அது மூலமா சேர்மனுக்கு நிறைய லாபம். டூஜூன் கிட்ட இந்த இடம் டெவலப் ஆக போறது உனக்கு முன்கூடியே தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லனா உனக்கு அதிர்ஷ்டம் கூட இருக்கணும்னு சொல்ல நீங்க சொல்றது உண்மைதான் தாத்தா, எனக்கு அதிர்ஷ்டம் கூட இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய நிலத்தை கேட்ட உடனே வாங்கி தரதுக்கு உங்களை மாதிரி ஒரு தாத்தா இருந்தா தானே முடியும். அதுவே எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். என் நிலத்து மூலமா கிடைச்ச வருமானம் எவ்வளவுன்னு கேட்கவும் சேர்மன் பேங்க்கு டூஜனை கூட்டிட்டு வரவும் அந்த நிலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வித்த லாபம் மொத்தம் 24 மில்லியன் சொல்லி அந்த பணத்தை எல்லாம் காட்டுறாரு. அதை பார்த்து வீந்து போய் இருக்கவும் இதை வச்சு நீ ஒரு புக் வாங்குறதா இருந்தா அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கை போயிடும். ஒருவேளை அதுக்கப்புறம் நீ மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தா 100 டிகிரிக்கு மேல வாங்கலாம். ஆனா அப்பவும் பணம் தருமா தெரியாது. வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா, இந்த பணத்தை என்கிட்ட கூட பேங்க்ல தரதை விடவும் அதிகமான வட்டியை நான் தரதா சொல்ல நம்ம ஹீரோவால அவ்வளவு பணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல. இப்ப சேர்மன் தான் கட்டுறாங்க. அங்க இருந்து கிளம்பி தன்னோட ஆபீஸுக்கு தான் வர அப்ப செக்ரட்டரி அங்க வரவும் அவர்கிட்ட டூஜனை பத்தி தான் பேசுறாரு. அந்த டூஜன் என்னமோ இன்னமும் சின்ன பையனா தான் இருக்கான், அவ்வளவு பணத்தை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டான்னு சொல்லவும் அப்பதான் செக்ரட்டரி ஒரு விஷயம் சொல்றாரு. இப்பதான் பேங்க்ல இருந்து கால் வந்துச்சு, டூஜன் எல்லா பணத்தையும் டாலரா கன்வெர்ட் பண்ணிட்டானு. அவன் சின்ன பையன், அவனால இவ்வளவு பணத்தை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லவும் அது அவன் பணம், அவன் என்னதான் பண்றதுங்கிறத அவனையும் முடிவெடுக்கட்டும். நானும் தெரிஞ்சுக்கிறேன் டூஜனால எதிர்காலத்தை பார்க்க முடியுமா இல்லனா லக் அவன் கூட இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்போன்னு சொல்ல இப்ப கட் பண்ண சேர்மனோட முதல் 3 பசங்களை தான் காட்டுறாங்க. சேர்மன் லேண்ட் வித்தது மூலமா பல கோடி ரூபாய் பணத்தை டூஜனுக்கு கொடுத்தது தெரியவும் 2வது பையன் பொறாமையில இருக்காரு. அந்த சின்ன பையன் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கான், அதுவும் இந்த வயசுல அது என்ன பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லவும் ஆனா மூத்த பையன் மட்டும் பொறுமையா யோசிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி இறக்க வேண்டிய அப்பா இப்ப உயிரோட இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணமே டூஜன் தான். நம்ம அப்பா உயிரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பணத்துக்கு எதுவும் மதிப்பு இல்லைன்னு சொல்ல அப்பதான் 3வது பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல, அப்பா அடுத்து சூனியாங்க யாரதான் ஆள்றதுன்னு முடிவெடுக்க விரும்புறாரு, அதுக்காக டூஜனுக்கு வைக்கிற டெஸ்டா கூட இருக்கலாம்னு சொல்ல இது நம்பர் 1 மனசுல அதான் மூத்த பையனோட மனசுல ஒரு குழப்பத்தை உருவாக்குது. இப்ப சேர்மனோட 4வது பையனோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. இவர் ஒரு மூவி டிஸ்ட்ரிபியூட்டர். இவரோட மூத்த பையன் அதான் டூஜனோட அண்ணன். அவரோட மனசுல தான் ஒரு ராக் ஸ்டார்ங்கிற எண்ணத்தால மோசமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதை வேடிக்கையை அப்பாவும் பையனும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபோர்ஜரோட வேலை என்னன்னா மூவி டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாரு. வெளிநாட்டுல இருக்க பல படங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதை சவுத் கொரியால ரிலீஸ் பண்ணுவாரு. இப்பவும் அதுக்காக தான் இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா போக போறாரு. அந்த விஷயம் தெரியவும் டூஜனும் நானும் உங்க கூட அமெரிக்கா வரேன், ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்த ஐடியாவால தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா படமே கிட்ட ஆச்சுன்னு சொல்றான்.
ஆக்சுவலா டூஜின் ஃபியூச்சர்ல யூனா இருக்கும் போது பாஸ்ட்ல என்னென்ன படம்லாம் ஹிட்டா இருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரியும் தான் 40க்கு என்னென்ன படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்திருப்பாங்க. அது மூலமா அவருக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இப்போ டூஜினி அவங்க அண்ணன் யூஜினி தான் காட்டுறாங்க. அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து அவங்க வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கவோ அண்ணன் தம்பி கிட்ட நீ காலேஜுக்கு போயிட்டா இன்னும் எத்தனை நாள் தான் படிப்பு வீடுனே இருப்ப, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து டேட் பண்ண ஆரம்பின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கவோ அப்போ திடீர்னு ஒரு கடைக்கு முன்னாடி ஆளுங்கெல்லாம் கும்பலா கூட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி கும்பலா கூடுறாங்கன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா சியூடாஜிங்கிற ஒரு சிங்கர் இருந்திருப்பாரு. அவர் ரிட்டையர் ஆக போறதா ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகும். அதை பார்க்க தான் மக்கள் எல்லாம் அங்க அதிர்ச்சியில வந்திருக்கு. அந்த நியூஸை பார்த்துட்டு ஒரே ஒரு பொண்ணு பக்கத்துல அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட நோட் புக்ல மின்னுங்கிற பேர் எழுதியிருக்கும். அப்பதான் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா தெரியுது இது ப்ராசிக்யூட்டர் மின் தான். இந்த டைம்ல இவங்க ப்ராசிக்யூட்டர்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த சிங்கர் ரிட்டையர்ட் ஆக போறது தெரியவும் அழுதுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ மின்னியை பார்த்துட்டு இருக்கவும் அவங்களும் இவன் யாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கண்ணை தொடச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப அண்ணன் தம்பி கிட்ட வந்து ஏய் தம்பி இதுக்கு முன்னாடி உன் முகத்துல இப்படி ஒரு ஆனந்த கலை நான் பார்த்ததே இல்லையே, என்ன விஷயம்னு கேட்க அந்த பொண்ணு அழுத முகத்தோட இப்பதான் முதல் முறையா பாக்குறதா சொல்லவும் ஏன் இந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தெரியுமா? ஆமா 20 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணும் போது அவ கோவக்காரியா இருப்பான்னு சொல்ல அண்ணனுக்கு தம்பி என்னதான் சொல்றான்னு புரியல. இப்ப கட் பண்ண சேர்மனோட வீட்டை தான் கட்டுறாங்க. கார்டன்ல இருக்க சேர்மனை அவட மருமக மீட் பண்ண வந்திருக்காரு. இவர் ஒரு ப்ராசிக்யூட்டரா தான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் இப்ப தான் வேலையை விட போறதாவும் ஆளுங்கட்சி சார்பா இந்த செயலோட மேயரா நிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க உதவி பண்ணா என்னால மேயர் ஆக முடியும்னு கேட்க அதுக்கு சேர்மனும் முடியாதுன்னு எந்த ஒரு பதிலும் தெளிவா சொல்லாம பாக்கலாம்னு சொல்லவும் இப்ப கட் பண்ண அமெரிக்கால இருக்க பிலிம் மார்க்கெட் தான் கட்டுறாங்க. சேர்மனோட 4வது பையன் அவட 2 பசங்களையும் கூட கூட்டிட்டு தான் வந்திருக்காரு. அப்ப அந்த மூத்த பையன் எப்படி இந்த ஹாலிவுட் சினி இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கும் அதே மாதிரி ஒரு நாள் நம்ம இண்டஸ்ட்ரியும் வளரும், அங்க இருக்க கேபாப் சிங்கர்லாம் ரொம்பவே பாப்புலர் ஆவாங்கன்னு சொல்ல இதெல்லாம் எப்பறம் இவனுக்கு தெரியும் சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கவும் அதை பார்த்தானே ஏன்டா நீ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, நீ பாக்குறத பார்த்தா வேர்ல்டு கப் ஃபுட்பால்ல நம்ம சவுத் கொரியன் டீம் செமிஃபைனலுக்கு போன மாதிரி ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்ப டூஜினும் அண்ணா நீ சொன்ன எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும்னு நினைக்க அப்ப டூஜின் தெரியாம ஒரு ஆளு மேல மோதவும் அவரோட டோனட் கீழே விழுந்துடும். அதுக்காக மன்னிப்பு கேட்டு நான் ஒரு புது டோனட் வாங்கி தரதா சொல்ல அதுக்கு அந்த நம்பரும் உன்னால புது டோனட் வாங்க முடியும் ஆனா இந்த டோனட்டை வாங்க முடியாது ஏன்னா இதோட மதிப்பு 10 மில்லியன் சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு எதுவும் புரியல. நான் ஏதாவது ஒரு கம்பெனி மேல மூவி மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டோனட்டை சாப்பிட்டு தான் முடிவெடுப்பேன். இப்ப அந்த டோனட் கீழே விழுந்துருச்சு. அப்ப எனக்கான துரதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் நீ தான். இப்ப நான் எதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஏற்பட போற லாஸ் குறைஞ்சது 10 மில்லியனாவது இருக்கும். அதை உன்னால எனக்கு தர முடியுமான்னு கேட்க அது கீழே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவா நீ அமைதியா இருக்கத பார்த்தா உங்ககிட்ட அந்த பணம் இல்ல, உன்னால செய்ய முடியாத விஷயத்தை எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப டூஜின் அவன் அப்பா வந்து மீட் பண்றான். அந்த டைம்ல தான் டைட்டானிக் படம் ரிலீஸ் ஆக போது நம்ம இந்த படத்துல ஸ்பான்சர் பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு அண்ணனுக்கு விருப்பம் இல்ல. இந்த படத்தை நல்லா பாரு, இதுல ஃபேமஸான ஒரு ஆக்டர் கூட இல்ல, அது நம்ம பார்க்கவே புதுமுகமா இருக்காங்க, எப்படி இவங்க நம்பி நம்ம படத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு கேட்கவும் பையன் அப்பா கிட்ட என்ன நம்புங்க இந்த படத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பெரிய லாபம் கிடைக்குன்னு சொல்றான். அப்ப அண்ணனும் சரி நீ சொல்றதெல்லாம் ஓகே, இந்த படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக சரியான ஒரு காரணம் சொல்ல நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லவும் அப்பதான் அந்த டோனட் மேனை காட்டுறாங்க. அதான் நம்ம ஹீரோ ஒருத்தர் மேல அடிச்சு டோனட் கீழே விழுந்துருப்பேன். அவர் தான் இவர் பேரு ஓ. இந்த ஓ அவரோட அசிஸ்டன்டோட தான் பேசிட்டு வராரு. ஆக்சுவலா இந்த ஓவும் டைட்டானிக் படத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு. ஆனா அதுல அந்த அசிஸ்டன்ட்டுக்கு விருப்பம் இல்ல. நீங்க எதுக்காக டைட்டானிக் படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த பொண்ணை பாருங்க பார்க்கவே ஒரு ஆன்டி மாதிரி இருக்குன்னு சொல்லவும் அந்த ஒரே காரணத்தால தான் இந்த படத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, ஒரு டைரக்டர் ஆன்டி மாதிரி இருக்க ஒரு பொண்ணு எதுக்காக அவரோட படத்துல ஹீரோயினை நடிக்க வைக்கணும். 2வது ரீசன் இப்ப ரீசெண்டா வந்து எல்லா படத்துலயுமே இருக்க பொண்ணுங்க எல்லாம் எங்க இருக்காங்க, ஆனா இந்த பொண்ணு அவங்களோட ஏஜ் அதிகமா இருக்க மாதிரி இருந்தா கண்டிப்பா மெச்சூரிட்டியான பொண்ணு தான் இருக்கும். அப்ப சரியான கதை தான் சூஸ் பண்ணிருப்பான்னு சொல்லவும் அத டூஜினும் உங்க அண்ணனும் கேக்குறாங்க. டூஜினும் இந்த காரணத்தால தான் நானும் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்லி சமாளிக்கவா அப்ப அந்த ஓவோட கையில இருக்க ஒரு டாக்குமெண்டா பாக்குறாரு. அதுல பவர் ஷேர்ஸ்ங்கிற ஒரு பேர் இருக்கும். உடனே அவங்க தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு வரவும் அந்த பவர் ஷேர்ஸ் பத்தி செக் பண்ணி பார்க்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே அந்த ஓவை மீட் பண்றதுக்காக அவரோட கம்பெனிக்கு டைரக்டா வரவும் அந்த டைம்ல ஓ அங்க இல்ல, அவர் எங்க தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர அது ஒரு சின்ன ஹோட்டல் தான். அதுல ஓவோட டேபிள்யே நம்ம ஹீரோ டூஜின் வந்து உட்கார அப்பதான் ஓ ஆர்டர் பண்ண சீஸ் பீஸா வரும். அதை சாப்பிடுறாரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல டேபிள் தட்டுறாரு. ஏன் டேஸ்ட் எதுவும் பிடிக்கலையான்னு கேட்டா இல்லப்பா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, இது கண்டிப்பா இந்த சீஸ் தான் காரணமா இருக்கணும், எனக்கு மட்டும் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த சீஸ் கம்பெனிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லவும் டூஜின் ஒரு பிசினஸ் பத்தி பேச வரான். ஆனா அதுல அந்த மிஸ்டர் ஓக்கு விருப்பம் இல்ல. அதே டைம் டிவில லைவா ஒரு செஸ் போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. அதுல உலகத்தோட தலை சிறந்த ஒரு பிளேயரும் டேபிளுங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கேம் விளையாடுறாங்க. இதுல யார் தான் வின் பண்ண போறாங்கன்னு பல பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்க. அதுல யார் தான் வின் பண்ண போறாங்கன்னு நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோ யூனா இருக்கும் போது அந்த மேட்சை பார்த்திருப்பாரு. இப்ப அந்த ஓகிட்ட இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி யார் நான் வின் பண்ண போறாங்கன்னு சொல்றேன், அது மட்டும் கரெக்டா இருந்தா என்ன இந்த அட்ரஸ்ல வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் டிஷ்யூ பேப்பர்ல எழுதிட்டு இதுல கண்டிப்பா டியூப்ளூ தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் வின் பண்ண. அது தெரிஞ்ச உடனே அது எப்படி உனக்கு முன்கூடியே தெரியும்னு அந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்க போக அதுல ஜூஸ் போட்டு அந்த அட்ரஸ் மறைச்சிடும். அடுத்து இவன் எப்படிதான் மீட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போதே அப்ப ஹீரோவே சடனா முன்னாடி வந்து நான் தான் சொன்னல நீங்க என்னை தேடி கண்டிப்பா வருவீங்கன்னு சொல்லவும் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் வின் பண்ண போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அது எல்லாமே ஒரு கெஸிங் தான். அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு ஆப்போசிட்டா வர பிளேயர் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை தோக்கடிச்சு இந்த உலகத்துக்கு முன்னாடி தான் திறமையை காட்ட விரும்பினாரு. அதுக்காக ரொம்பவே சீரியஸா இருந்தாரு. ஆனா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அது
அதை சீரியஸ் எல்லாம் திங்க் பண்ணாது. அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜஸ்ட் கேம் தான். அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வின் பண்ணணும்னு சொன்னதா ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டேன். இப்போ நான் உங்களை வீட் பண்ண வந்ததுக்கான முக்கியமான காரணமே அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறதா சொல்லவும் மிஸ்டர் ஓ அதுக்கு நிறையவே பணம் செலவாகும்னு சொல்ல நீங்க நினைக்கிறத விடவே என்கிட்ட அதிகமா பணம் இருக்கு. முக்கியமா என் ஐடியாஸை உங்களால நம்பர்ஸா மாத்த முடியும்னு சொல்ல உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம். அதோட நீ நல்லா கெஸ் பண்ணலாம். ஆனா உங்க கெஸ்ஸை வச்சு மட்டும் பணத்தை நம்மளால ஷேர் மார்க்கெட்ல போட முடியாது. நீ அமெரிக்காவுக்கு சுத்தி பார்க்க தானே வந்த, ஒழுங்கா ஊருக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.